வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி டீம்ல இருந்து இன்னும் 2 விக்கெட் எகெயின்ஸ்டா போயிரும் போல இருக்க. ஆமாங்க, ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் அப்படின்னு பெருசா எதிர்த்து பேசிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நோ, ஒண்ணுமே பேசல. எதிர்த்து பேசாட்டியும் பரவாயில்லைங்க, ஆதரிச்சு பேசணும்ல, அதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையின் விவகாரம் பூதாகரமாக ஆன பிறகு என்ன பாச்சு? எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொறுப்புகள் எல்லாம் பறிச்சுட்டார். அந்த பொறுப்புகள் இருந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனுக்கு கல்தா கொடுத்துட்டாரு. அந்த சமயத்தில் யார் யார் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே இல்லை. கிட்டத்தட்ட எடப்பாடியுடைய தனி முடிவு அப்படின்னு செய்திகள் எல்லாம் சொல்லுது. யாரும் வெளியே அறிக்கை விட போறாங்க? வெளியே வர செய்திகள் தானே, அதுவும் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியா முடிவெடுத்தாருங்க, மற்றவங்களா விருப்பம் இல்லாம இருந்தாங்க அப்படிலாம் இல்ல. விருப்பமும் இருந்திருக்கும், ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி செயல்படுறாருன்னு கட்சிக்குள்ள பேசிக்கிறாங்க. அவ்வளவு உறுதியான தலைவருங்க. சாட்டை எடுத்தாரு அப்படின்னா எல்லாரும் காலியாருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் போன டூர்ல அவருடைய பாடி லாங்குவேஜும் பேச்சும் பார்த்தோம்னா அவர் கொஞ்சம் அப்படியே கலங்கிட்டார் மாதிரி தான் தெரியுது. அவருடைய மண்டலத்துல, கொங்கு மண்டலத்துல பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரு, அங்க எல்லாம் பெரும் கூட்டம் கூடுது. கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறது அங்க இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு பெரிய நெருக்கடி இருக்கு. செம்ம கூட்டமா இருக்கு. அவர் கிட்டத்தட்ட இப்போவே சிஎம் மாதிரி தாங்க செயல்பட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வருது உறுதி, ஆட்சி செய்யறது உறுதி. இப்ப இருக்கிறவங்க எல்லாம் மாவட்ட செயலாளர்கள், இப்ப இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாத்துக்கும் அமைச்சர் பதவி அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறார். ஆனா கள நிலவரம் அப்படி இல்லை அப்படின்னு அவருடைய முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தல் என்னாச்சு? ஜெயக்குமார் தோத்து போனார்ல, அதுக்கு என்ன காரணம் அவர் நினைக்காரு அப்படின்னா, அங்கே பாஜக கூட்டணி இருந்ததுனால சிறுபான்மை மக்கள் வாக்களிக்க நிலைமை என்ன அப்படின்னா, 2 பேரும் ஒரு முக்கியமான தலைவர்கள், சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரோ அதான் நம்ம கிட்ட, அதாவது பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொல்லுவார். கிட்டத்தட்ட அவர் நினைப்பாரு, இவர் சொல்வாரு. எடப்பாடி நினைக்கிறாரு, ஜெயக்குமார் சொல்லுவாரு. இப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ பார்த்தா இடைவெளி கொஞ்சம் பார்த்தா ரொம்ப தூரம் போயிரும் மாதிரி இருக்க. அதே மாதிரி சி.வி. சண்முகம் கடுமையான எடப்பாடி ஆதரவாளர். இந்த சசிகலா குடும்பம் அவங்க ஓபிஎஸ் கிபிஎஸ் எல்லாம் வந்துடக்கூடாத நிலைமையில் தான் இருந்தாரு. கடந்த மக்களவை தேர்தலில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இல்லாட்டி அடுத்த தேர்தல கட்சி அப்படியே பாதாளத்துக்கு போயிருமா அப்படின்னு இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. ஏன் பயப்படுறாங்க? அந்த பயமெல்லாம் சுத்தமா எடப்பாடிக்கு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன்னா எடப்பாடி ஒரு தன்னிகர் இல்லாத தலைவர் மாதிரி இருக்காரு. ஆனா உள்ளுக்குள்ள கலங்கிட்டு தான் இருக்கிறாருன்னு கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க. ஏன்னா அவருடைய கொங்கு மண்டலத்திலே செங்கோட்டையன் அப்படி ஒன்னும் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவரா இப்போ இருக்கிறாரான்னு சொல்ல முடியாது. ஆனா எவ்வளவு பெரிய தலைவர், நீண்ட கால தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இருந்தவர், செல்வி ஜெயலலிதாவோட பயணம் போனவர். ஆகையில அவருக்கு அந்த இடத்துல செல்வாக்கு ஜாஸ்தி. ஆகையில தன்னுடைய ஓட் பேங்க்ல கிராக் விழுந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அது தன்மான பிரச்சனை அல்லவா? இங்கே செங்கோட்டையின் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிட்டாருன்னா ஏற்கனவே அண்ணாமலை அங்க ஒரு மாதிரி டஃப் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமையில கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி கலங்கிட்டு தான் இருக்கிறாரு. அதனால கூட இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் அதை அழகா பல்ஸ் பார்த்துட்டாங்க. தலைவர் கொஞ்சம் கலங்கி கிடக்கிறாரு, நம்ம கொஞ்சம் குரலை உயர்த்துவோம் அப்படி இருக்கிறாங்க. ஆனா குரலை கொஞ்சம் உயர்த்தினாவே டக்குன்னு கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் எது பேசணும் எடுபட மாட்டேங்குது. இப்ப செங்கோட்டை டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, அமித்ஷாவை பார்த்தாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்தாரு. ஏதோ நல்லது நடக்குங்கிற மாதிரி இருக்கிற அந்த நல்லது என்ன? எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதா? நோ 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 நோ, பாஜக சேர்த்து வைக்காதுங்க, பிரிச்சு தான் வைக்கணும் பல பேர் சொல்றாங்க. அரசியல்வாதிகள் சொல்றாங்க, பத்திரிகையாளர் சொல்றாங்க. எதுக்கு அதிமுகவை பாஜக சேர்த்து வைக்கணும்? பாஜகவுக்கு என்ன லாபம்? ஒரு திராவிட கட்சி உடைஞ்சு போனா தானே பாஜக இங்க வளர முடியும் அப்படின்னா தேரிகள் சொல்றாங்க. நோ அப்படி இல்லை. வர்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்னா இருக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. ஆனால் இதுல பெரிய தலைவர்களா யாரும் வந்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா கட்சியும் ஒன்னதான் இருக்கு, ஆனா தலைவர்கள் யாருக்கும் தனியான செல்வாக்கு இல்லை. அப்படிங்கிற நிலைமைகளை உருவாக்கணும் அப்படின்னு பாஜக நினைக்குது. இது அவங்களுடைய குறுகிய கால நீண்ட கால திட்டம். அதிமுக ஜெயிக்கட்டும், ஆனா எந்த தலைவரும் தனியா கோலோச்ச முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் தலைவர் இருந்தாங்கன்னு, அது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்குது. அப்பனா இன்னும் 4-5 தலைவர்களை, உப தலைவர்களை அப்படியே உருவாக்கி விடுறதா பாஜகவோட திட்டம். அதுக்கு செங்கோட்டையின் வசமா வந்து மாட்டிக்கிட்டாரு. அப்போ என்ன, ஏற்கனவே ஓபிஎஸ் சைலண்டா இருக்கிறாரு. வழக்கு நடக்குது, முடிவு வரட்டும்.
வழக்கு எப்போ நடக்கிறது, எப்போ தீர்வு வர்றது, எப்போ அதிமுகவோட தலைவராகிறது, முதலமைச்சராகிறது, ஐயோ இதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு மத்த தலைவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பாஜகவின் உதவியை நாடுறாங்க. இதுல ஜெயக்குமாரும் சி வி சண்முகமும் பாஜக உதவி நாடுவாங்களாங்கிறது சந்தேகம். இருந்தாலும் ஏதோ செஞ்சு அந்த பிரிந்து போனவர்களை சேர்த்து வைத்தால் தங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுமே, அடுத்த தேர்தல் ஜெயக்குமார் ஜெயிச்சாகணுங்க, இப்படி எல்லாம் இருக்கு. இன்னும் கூட பல அதிமுக தலைவர்களுக்கும் இதே எண்ணம் இருக்கும்படியாக இருக்கு. ஆனால் இப்போ நேரடியாக இருக்கின்ற முக்கியமான விக்கெட் ஜெயக்குமாரும் சி வி சண்முகமும். கொஞ்சம் பேசினா அப்படியே பவுல் ஆகி விட்டுருவாரு எடப்பாடி பழனிசாமி. ஆகையால இந்த விக்கெட் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் இழக்கிற மாதிரி இல்லை. டொக் அடிச்சுக்கிட்டே சைலண்டா இருந்துட்டு எப்பாவது ஒரு 4 அடிக்கிறது, எப்பாவது டொக் அடிக்கிறது, சிங்கிள் கிடைச்சா போது அடிக்கிறது, நேரம் வரட்டும் சிக்ஸரா அடிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நேரம் எப்பொழுது வரும்? அதிமுக முக்கிய தலைவர்கள் நிச்சயமாக இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சசிகலா வேற சைட்ல வரட்டும் பாருங்க, 17ஆம் தேதி வரட்டும், என்ன செய்யறோம் பாருங்க, எல்லாரையும் கூட்டி ஒன்னாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பக்கம் ஒரு தலைவர் கூட அவங்க இருக்கிற வீடு பக்கம் கூட போக மாட்டேங்கிறாங்க. போயஸ்ரோடா ஐயோ அங்க சசிகலா இருக்காங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்தான் டிடிவி தினகரன் பல பேரோட தொடர்புல இருக்காருன்னு சொல்றாங்க. அல்லது அவரை பல பேர் தொடர்பு படுத்திட்டு இருக்காங்க, தொடர்பு கொண்டுட்டு இருக்காங்க. அவரு சில ஐடியாஸ் எல்லாம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு தகுந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடம் இல்லாத மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஆனா அதிமுக என்ன ஆகும்? சரி, இப்ப நம்ம ஜெயக்குமார் பேரை சொல்றோம், சி வி சண்முகம் பேரை சொல்றோம், 2 பேரும் சைலண்டா இருக்கிறாங்க. சைலண்டா இருக்கிறதே ஒரு கருத்து தான். இதை தவிர மற்ற சில குட்டி தலைவர்களும் அந்தந்த பகுதியில் செல்வாக்குள்ள அதிமுக தலைவர்களும் மெதுவாக தங்களுடைய முணுப்புணுப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அகில் எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய பிரச்சாரத்துக்கு போனதுங்கிறது பெரிய அளவுக்கு அவர் ஹெல்ப் ஆகலைங்கிற மாதிரி அதிமுக சொல்றாங்க. நல்லா போனாரு, கூட்டம் கூடிச்சு. ஆனா என்னாச்சு? செங்கோட்டையன் சின்னதா ஒரு வெடி வச்சு காலி பண்ணிட்டாரு. அப்போ நம்ம மறுபடியுமா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தை, ஒரு பெரிய பிரச்சார பயணத்தை மேற்கொள்ளுங்கிற மாதிரி இருக்கு. இந்த சமயத்துல பழைய மாதிரி இப்ப முதல் பிரச்சாரம் போனார்ல, அந்த மாதிரி பெரிய அளவுக்கு அந்த அவருடைய சக தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் உதவி புரிவாங்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். இன்னும் கூட பல விக்கெட்டுகள் இதே மாதிரி மனநிலையில் இருக்கும். மெதுவா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொஞ்சம் தைரியமா சொல்ற மாதிரி ஆயிடுவாங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிறாரா, தினந்தோறும் அவர் பலம் இழந்து வருதா அப்படின்னு உன்னிப்பா பார்த்துட்டு வருது யாரு? திமுக காரங்கள்ல, பாஜக காரங்கள்ல, அதிமுக காரங்களே தான். ஆகையால டைம் பார்த்துட்டு ஜம்ப் பண்ணலாம். டொக் அடிக்கிறதா, சிக்ஸர் அடிக்கிறதா பார்க்கலாம். இல்ல விக்கெட்டு போயிருமாங்கிறது பயமும் இருக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தலைவரோட திட்டம். நன்றி, வணக்கம்.